ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்னதீபம் ஆஜானுபாஹும் அரவிந்த தளாயதாக்ஷம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி. பகவான் ஸ்ரீராமன் இந்த பூலகத்திலே பிறந்தபோது எத்தனையோ அரிய செயல்களை செய்தார். அவருடைய வீரத்தை காட்டும்படி எத்தனையோ போர்களை செய்துள்ளார். ஆனால் அதற்குள் மிகச் சிறந்தது பகவானுடைய பலத்தை வெளிப்படுத்தியதுன்னு சொல்ல வேண்டுமென்றால் அது வாலியை ராமன் கொன்றது என்று கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ராவணனோடு சண்டையிட்டதோ அல்லது அவனுடைய படையோடு சண்டையிட்டதோ கூட வாலியை கொல்வதற்கு நிகராக ஆகாதுன்னு சொல்வார்கள். ஏன்னா ராவணனை விட மிகவும் பலசாலி வாலி. அப்பேற்பட்ட வாலியை ஒரே அம்பாலே பகவான் வீழ்த்தினார் என்பது அவருடைய பெருமைதான். ஆனால் அந்த வாலிவதத்தை சுற்றி எத்தனையோ கேள்விகள் சந்தேகங்கள் நிலவிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த கேள்விகள் அறியாமையாலே வரக்கூடியவை. நாம் ராமாயணத்தை பார்த்தோம் படித்தோம் என்றால் என்னென்ன கேள்விகள் நமக்கு உதிக்குமோ அது அனைத்துக்கும் ராமனே பதில் சொல்லி இருக்கிறார். அதை வாலியும் ஏற்றுக்கொண்டு சரிதான், நீ என்னை கொன்றதில் எந்த தவறும் கிடையாது என்று ஒப்புக்கொள்ளுகிறார். அந்த பகுதியைத்தான் நாமும் பார்க்க இருக்கிறோம். கீழ்ப்பகுதியிலே ராமன் எப்படி வாலியை வீழ்த்தினார், எப்படி வந்து வாலிக்கு முன்னால் நின்னார், வாலி என்ன பேசத் தொடங்கினார்னு பார்த்தோம். அதற்கு தொடர்ந்து என்ன சொன்னார் என்பதை இன்றைய தினம் பார்க்கலாம். கம்பர் மிக அழகாக சில பாசுரங்களாலே பாடல்களிலே இதை விவரிக்கிறார். வாலி ராமனை பார்த்து கேட்டார், அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குரக்கினத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிற்றுண்டோ என்று கம்பருடைய பாடல். வாலிக்கு ரொம்ப வருத்தம். ராமன் எப்பேற்பட்டவர் என்று நாம் நினைத்திருந்தோம். உயர்ந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவர், தசரத சக்கரவர்த்தி போன்ற தார்மிகருக்கு மகனாக பிறந்தவர். அவர் போய் இப்படி நடந்து கொண்டாரே என்கிற வருத்தம். அந்த வருத்த துடிப்போடு தான் ராமனை பார்த்து கேட்கிறார், ராமா, யாரோ ஒரு அரக்கன் உன்னுடைய மனைவியை பறித்து கொண்டு போய்விட்டான் என்றால் அதற்கு நீ உன் பழியை அவன் பேரிலே தீர்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் பக்கத்துல எந்த ஒரு குரங்கு கிடைக்கிறதோ அந்த குரக்கினத்து அரசு, யாரோ ஒரு அரக்கர் ஓர் அழிவை செய்து கழிவரேல் நமக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டு ஓடி போய் விட்டார்கள் என்றால் அவர்களை பின்தொடராமல் பக்கத்துல ஒரு குரக்கினத்து அரசை கொல்ல, பக்கத்துல எந்த குரங்கு அரசன் இருக்கிறானோ அவனை கொன்றுவிட்டால் பழி தீர்ந்து விடும் என்று ஏதானும் மனு பகவான் தர்மசாஸ்திரத்துல சொல்லி வைத்திருக்காரா? நான் தெரிந்தவரை இப்படி எந்த மனுவுமே சொல்லவில்லை. பிறகு எதற்காக என்னை கொன்றாய் என்று வாலி தெரிவித்தார். ராமன் வாய் திறந்து பேசவே இல்லை. சரி, வாலி ஏதோ வருத்தத்திலே கதறுகிறான். சொல்லுகிற கேள்விகள் வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடிக்கட்டும், அதற்கு பிறகு நாம் பதில் சொல்லிக் கொள்ளலாம் என்று ராமன் மௌனம் காத்தார். அப்ப வாலி சொல்லுகிறாராம், நான் கண்டுபிடித்து விட்டேன், எனக்கு தெரிந்து விட்டது நீ ஏன் இப்படி நடந்து கொண்டாய் என்று. நீ உன்னுடைய இயற்கையான தன்மையில் இருந்திருந்தால் ஒரு நாளும் மறைந்திருந்து யாரையும் கொண்டிருக்க மாட்டாய். உனக்கே ஏதோ சித்த பிரமம், என்ன செய்கிறாய் என்று தெரியாமல் பித்து பிடித்தது போலே நீ திரிந்து கொண்டிருக்கிறாய் என்று ராமனை பார்த்து வாலி தெரிவிக்கிறார். கோயியல் தருமமுங்கள் குலத்துதித்தோர்கட்கெல்லாம் ஓவியத்து எழுதவொண்ணா உருவத்தாய் உடைமை அன்னோ ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்தனை திகைத்தனை போலும் செய்கை என்று வாலி ராமனை பார்த்து சொல்ற. கோயியல் தருமம், கோனா ராஜா, ராஜநீதி, ராஜ தர்மம்னு சொல்றோம் இல்லையோ, அரசர்களுக்கு இருக்க வேண்டிய நீதி தர்மம் என்பது உங்கள் குல துதித்தோர்கட்கு எல்லாம் செல்வம் இல்லையா? இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் ராஜ்ய தர்மத்தை எப்படி அழகாக தாங்களும் காத்து வந்தார்கள், நீ மட்டும் அதை ஏன் விட்டு விட்டாய்? அப்படி சொல்லும்போது ராமனை பார்த்து நேர பழி சொல்லி கொண்டிருக்கிறார். ஒருத்தரை பார்த்து வையும் போது திட்டிக் கொண்டிருக்கும் போது அழகானவனே ஏன் இப்படி செய்தாய் நாம யாரான்னு சொல்லுவோமா? ஆனா வாலியுடைய வார்த்தையை பாருங்க, ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய். ஓவியத்துல ஒரு சித்திரத்தில் ராமனுடைய அழகை எழுத முடியுமானால் ஏதோ நமக்கு தெரிந்தவரை ஒரு உருவத்தை வரைந்து நினைவில் கொள்ளலாமே தவிர உண்மையான ராமனுடைய அழகை வாயாலும் வர்ணிக்க முடியாது, ஒரு சித்திரத்திலே எழுதி பார்க்கவும் முடியாது. அப்படி வாலி கொண்டாடுகிறார். நீ என்னை கொன்று விட்டாயே அழகனே என்று சொல்ல முடியுமானால் ஒரு நேர உண்மையான ஒரு விஷயம் கண்முன்னால் நிற்கும் போது அதை மாற்றி பேசுவது முடியாது. எவ்வளவுதான் ராமனிடத்துல ஒருவனுக்கு ஒரு துன்பம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் உள்ளதை உள்ளபடிதானே சொல்ல வேண்டும்.
கண்ணன் தூதனாக பாண்டவர்களுக்கு தூதனாக அஸ்தினாபுரம் சென்றார். போன போது துரியோதனன் நிறைய ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார். கண்ணனை எங்கு தங்க வைக்கலாம், நல்ல பெரிய மாளிகையிலே நிறைய விதவிதமான அறுசுவை உணவெல்லாம் அவருக்கு கொடுத்து விசுறுவதற்கெல்லாம் பல வேலையாட்களை எல்லாம் வைத்து அவருக்கு நன்னா அவரை ஜாகிரதையாக பாதுகாக்க வேண்டும், அவருக்கு நிறைய உபசாரங்கள் செய்ய வேண்டும்னு துரியோதனன் ஏற்பாடு செய்திருந்தார். ஆனா அனைத்தையும் புறக்கணித்து விட்டு கண்ணன் நேர விதுரனுடைய வீட்டுக்கு போனார். அவர் பழத்தை எல்லாம் கீழே போட்டு தோலியை மட்டும் எடுத்து கொடுத்தார். அந்த தோலை மட்டும் உண்டு பசி தீர்ந்தான் கண்ணன். அடுத்த நாள் காலை துரியோதனனுக்கு கோபம். ஏன் இப்படி செய்தாய்? என் வீட்டுக்கு வராமல் பீஷ்மத்ரோணோ அதிக்கிரமிய மாம் செய்வ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் விருஷல போஜனம் என்று துரியோதனன் கண்ணனை பத்தி கேட்கிறார். பீஷ்மர் வீட்டுக்கு போயிருக்கலாம், துரோணர் வீட்டுக்கு போயிருக்கலாம், அல்லது என் மாளிகைக்காவது வந்திருக்கலாம். இது அனைத்தையும் விட்டுவிட்டு எதற்காக தாழ்ந்தவனான விதுரன் வீட்டுக்கு போனாய் என்று துரியோதனன் கேட்கிறாள். இது கோபத்தோட சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா சொல்றச்சே துரியோதனன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. கிமர்த்தம், எதற்காக சென்றாய்? புண்டரீகாட்ச, தாமரை கண்ணனே எதற்காக இப்படி தவறு செய்தாய்னு கேட்கிறாராம். யாராவது ஒருத்தரை பார்த்து கோபத்துல பேசும்போது தாமரை கண்ணனேன்னு வர்ணிப்பார்களா? ஏன் வர்ணிக்கிறான் என்றால், கண்ணு முன்னால கண்ணனுடைய அழகு தெரியும் போது அதை புறக்கணித்து விட்டு துரியோதனால மேக சொல்ல முடியவில்லை. உண்மையை சொல்லித்தானே ஆக வேண்டும். அப்ப விரோதியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் கண்ணனுடைய தாமரை கண்களை இல்லைன்னு சொல்ல முடியாது, ராமனுடைய அழகை மறுக்கவே முடியாது. அதனால வாலி கோபத்தோடு பேசும்போது கூட, கோயில் தருமமுங்கள் குலத்துதித்தோர்கெல்லாம் ஓவியத்தொண்டு எழுதவொன்னா உருவத்தாய் உடைமை அன்றோ, இது உங்களுக்கு தானே சொத்து, ஏன் அந்த தர்மத்தை மீறினாய் என்று வாலி கேட்டார். அதுக்கு தானே பதில் சொல்லுகிறார். இல்ல ராமா, உனக்கு ஏதோ சுயநிலையை இழந்து விட்டாய், நீ சுவாதீனமாகவே இல்லை, உன்னுடைய மனம் கலங்கி போயிருக்கிறது. என்ன ஆயிற்றென்றால், ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்தனை திகைத்தனை போலும் செய்கைன்னு தெரிவித்தார். உனக்கு உயிர் போன்றவள் சீதைன்னு எனக்கு தெரியும். ஜனகன் பெற்ற அன்னம், ஜனககுமாரத்தியான சீதை ஆவி, உனக்கு உயிர் போன்றவள். அமிழ்தில் வந்த தேவி, பகவான் பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து தானே பிராட்டி தானும் தோன்றினாள். அந்த தேவியை பிரிந்தனை, அவளை ராவணன் தூக்கி கொண்டு போனான். அதனால என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல், என்னமோ உடல் மட்டும் இயங்குகிறது, என்ன செய்கிறோம் என்கிற ஒரு சிந்தனையே இல்லாமல் நீ பைத்தியம் பிடித்தது போல் திகைத்து போய் செய்து கொண்டிருக்கிறாய், தர்மத்திலிருந்தே பிறண்டு விட்டாய் என்று எத்தனையோ ஆரோபங்கள், எத்தனையோ வசவுகளை எல்லாம் வாலி சொல்லிவிட்டு அதற்கு மேல நேரடியாக என்னென்ன கேள்விகளோ அதை பற்றி சொல்ல தொடங்குகிறார். வால்மீகி அழகாக வர்ணிக்கிறார். சதாம் வேஷதரம் பாபம் பிரச்சன்னம் இவ பாவகம் நாஹத்வாம் அபிஜானாமி தர்ம சத்மனி சம்வதம். ராமா, எனக்கு உன்னை அடையாளமே தெரியவில்லை, நீ தார்மிகன் இதுவரை நினைத்து கொண்டிருந்தேன். ஆனா இப்பதான் புரிகிறது, நீ தர்மம் என்கிற ஒரு தோலை மேல போர்த்தி கொண்டிருக்கிறாய், மேல போர்வையாட்டம் தர்மத்தை போற்றி கொண்டிருக்கிறாயே தவிர உள்ளே அனைத்தும் பாபம்தான் உன் நெஞ்சிலே உள்ளது. ராமனை பார்த்து இப்படி ராவணன் கூட பேசியது கிடையாது. அப்படி வாலி தூஷிக்கிறான். அதுக்கு மேல கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வி வாலியினுடையது. நான் கிஷ்கிந்தியிலே வாழுகிறேன், நீயோ கோசல தேசத்து அரசன், அரச குலத்திலே பிறந்தவன். என்னை தண்டனை கொடுப்பதற்கோ கொல்லுவதற்கோ உனக்கு யார் தகுதி கொடுத்தார்கள்? உன்னுடைய அரசு தனி, என்னுடைய அரசு தனி. நம்முடைய நாட்டில் இப்போ ஒரு அரசாங்கம் இருக்கின்றால் நம்முடைய அரசாங்க எல்லைக்குள் யாரு தவறு செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். பக்கத்து நாட்டுக்காரர் செய்த தவறுக்கெல்லாம் நம்ம நாட்டு எந்த ஒரு நீதிபதியோ எந்த ஒரு அரசாங்கமோ தண்டனை கொடுக்கவே முடியாது. அத போல வாலி கேட்கிறார். விஷயேவா புரேவாதே யதா பாபம் கரோம்யஹம் நச்சத்வாம் அவஜானேஹம் கஸ்மாத்வம் ஹம்சி அகில்பிஷம் பலமூலாசனம் நித்யம் வானரம் வனகோச்சரம் மாமிக அப்பிரதியுத்தியந்தம் அந்நேனச்ச சமாகதம். ராமா, நீ எதற்கு கொன்றாய் என்று எனக்கு புரியவில்லை. இது உன்னுடைய நிலமே கிடையாது. விஷயம்னா ஆளக்கூடிய நிலம், தேசம்னு அர்த்தம். இது உன் தேசமே அல்ல. உன்னோடு எனக்கு எந்த சண்டையும் கிடையாது. ஏதோ வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு இருந்தால், நிலத்திலோ பொன்னிலோ சண்டை இருந்தால் அப்போதாவது கொன்றா என்று சொல்லலாம். விஷயேவா புரேவாதே, உன்னுடைய நாடு, உன்னுடைய தேசம் எதையாவது நான் ஆக்கிரமித்து கொண்டேனா, பறித்து கொண்டேனா? உன்னுடைய நாட்டுக்குள்ளே வந்து உனக்கு ஏதாவது துன்பம் விளைவித்தேனா? இல்ல உனக்கோ உன்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கோ நான் அதான தீமை செய்தேனா? உன்னை பத்தி அவமரியாதையாக வெளியே பேசினேனா? இந்த காலத்துல என்னெல்லாம் நீதிமன்றத்துல வழக்கு போடுறாளோ எல்லாத்தையும் சொல்ற. உன்னுடைய நிலத்தை பிடிச்சுட்டேனா,
உன்னுடைய ஊருக்கு வந்து உனக்கு ஏதாவது தீமை விளைவித்தேனா, உனக்கு அவமானத்தை ஏற்படுத்தினேனா, நச்சத்வாம் அவஜானேகம் கஸ்மாத் துவாம் ஹம்சி அகில்பிஷம். அப்படி குற்றமற்றவனான என்னை, நான் ஏதோ காட்டிலே வாழுகிறேன், இங்கு இருக்கக்கூடிய காய்கனிகளை உண்டு கொண்டிருக்கிறேன், என் மனைவி மக்கள் என்னுடைய ராஜ்யம் என்று ஆண்டு கொண்டிருக்கிறேன், நீ எங்கிருந்தோ வந்து உனக்கும் எனக்கும் எந்த தகராறும் இல்லாத போது எதற்காக என் மீது அம்பு விட்டு கொன்றாய் என்று முதலிலே வாலி கேட்டார். அதற்கு மேலே அதாரியம் சர்மமே சத்பி ரோமாணி அஸ்திச்ச வர்ஜிதம் அபக்ஷ்யாணி ச மாம்சானி துவம் விதைஹி துவத்விதைஹி தர்மச்சாரிபிஹி. மேல சொல்றார், சரிராமா என்னை கொன்றா என்றால் ஏதோ ஒரு பயனுக்காகத்தானே கொண்டிருக்க வேண்டும். என்ன பயன் இருக்க முடியும்? ஒரு புலியை ஒருவர் வேட்டையாடுகிறார் என்றால் புலியினுடைய தோல் ரொம்ப உயர்ந்தது, மானினுடைய தோல் உயர்ந்தது, அதுக்காக வேட்டையாடுறேன்னு சொல்லலாம். இல்லாட்டா புலியினுடைய நகம் விலை மதிப்பற்றது, யானையின் தந்தம் விலை மதிப்பற்றது, யானையினுடைய முடிய வச்சு கூட ஆபரணங்கள் பண்ணிக்கொள்வார்களே, அதற்காக வேணா பண்ணலாம். நானோ குரங்கு. அதாரியம் சர்மமே சத்பிகி, என்னுடைய சர்ம என்னுடைய தோல் என்பது உங்களுக்கு பயன்பட போவதில்லை. யாரும் ஒழுக்கமானவர்கள் தர்மத்தின்படி நடப்பவர்கள் எல்லாம் மான் தோல் போட்டுக்கொண்டு ரிஷிகள் அமர்ந்திருப்பார்கள் கேள்விப்பட்டிருக்கோமே தவிர குரங்கு தோலை போர்த்தி கொண்டார்கள், குரங்கு தோலை விரித்து கொண்டார்கள்னா கேள்விப்பட்டதே கிடையாது. அப்ப எந்த நல்லோர்களும் என்னுடைய தோலையும் விரும்ப மாட்டார்கள். ரோமாணி அஸ்திச்ச வர்ஜிதம், என்னுடைய முடியையோ என்னுடைய எலும்புகளையோ நீங்கள் தரித்து கொண்டு ஒரு அலங்காரமும் செய்து கொள்ள முடியாது. அபக்ஷ்யாணிச்ச மாம்சானி, குரங்கு மாம்சம் ரொம்ப உயர்ந்த சாப்பிடக்கூடிய மாம்சம் கிடையாது, அது சுவையானதாகவும் இருக்காது, சாப்பிடக்கூடாது என்று தர்மசாஸ்திரமும் சொல்லுகிறது. பஞ்ச பஞ்சனகா பக்ஷ்யாக பிரம்மக்ஷத்ரேண ராகவன்னு வாலி சொல்லுகிறார். 5 நகங்கள் கொண்ட பிராணிகளுக்குள்ளே 5 பிராணிகளை மட்டும்தான் சாப்பிடலாமா. சல்யக ஸ்வாவிதோ கோதா சச கூர்மச்ச பஞ்சமஹா, முயல் முதலான பிராணிகளை எல்லாம் சாப்பிடுவதாவது உண்டு, அந்த மாம்சத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது சாஸ்திரம். குரங்கு மாம்சத்தை சாப்பிடலாம்னு எந்த சாஸ்திரமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப மாம்சத்துக்காக என்னை கொண்டிருக்க முடியாது, நகத்துக்காகவோ தோலுக்காகவோ கொண்டிருக்க முடியாது. அப்ப என்ன பயனுக்காக கொன்றாய்? இது 2வது கேள்வி கேட்டார். மாமேவ யதி பூர்வம் துவம் ஏததர்த்தம் அச்சோதயः மைதிலிம் அகமேகாஹ்வ அன்ஹா தவச்ச ஆனீதவான் பவேஹே. அதுக்கு மேல வாலி சொல்லுகிறார், ராமா நீ ரொம்ப சாமர்த்தியசாலின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த ஒரு விஷயத்தில் நீ ரொம்ப அசட்டுத்தனமாக நடந்து கொண்டு விட்டாய்னு வாலி சொல்றார். ஏன்னா என்னை கொன்று விட்டாயே எதற்காக? சீதையை உனக்கு மீட்க வேண்டும், அதற்கு சுக்ரீவனோடு உனக்கு நட்பு ஏற்பட்டது, அதற்காக என்னை கொன்றாய்னு சொன்னால் இதை விட அசட்டுத்தனம் உலகத்திலே இருக்க முடியாது. உனக்கு சீதையை மீட்க வேண்டும் என்றால் நீ நேர என்னிடத்திலே வந்திருக்க வேண்டும். எனக்குத்தான் சுக்ரீவனை விட பலம் அதிகம். வாலி எவ்வளவு பலசாலி என்றால் முன்னொரு காலத்தில் ராவணனுக்கும் வாலிக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டது. ராவணன் தான் உலகத்திலேயே பலசாலி என்று நிரூபிப்பதற்காக அப்படியே சுத்தி சுத்தி வந்து யாரெல்லாம் வீரர்களோ அனைவரையும் தோற்படித்து கொண்டு வந்தாராம். அப்படியே கிஷ்கிந்தைக்கு வந்தார். வாலி உன்னோட நான் யுத்தம் செய்ய வேண்டும், உன்னை தோற்கடித்தா தான் நான் பரம பலசாலின்னு நிரூபிக்க முடியும்னு சொன்னார். வாலி அப்போ நான் சந்தியாவந்தனத்துக்கு நேரமாகி விட்டது, முடித்து விட்டு 15 நிமிஷத்துல வருகிறேன்னு சொன்னா ராவணன் கேட்கவில்லை, உடனே யுத்தம் பண்ணணும்னாராம். வாலி பார்த்தார், அப்படியே ராவணனை தன்னுடைய கைக்கு இடுக்கல அடக்கி கொண்டாராம். இடுக்கி கொண்டு தன்னுடைய சந்தியாவந்தனத்துக்கு கிழக்கு சமுத்திரத்துக்கு பறந்து போய் சந்தியாவந்தனம் பண்ணுவாராம், மேற்கு சமுத்திரத்துக்கு பறந்து போய் சந்தியாவந்தனம் பண்ணுவாராம் வாலி. அதெல்லாம் பறந்து போய் முடித்து விட்டு திரும்ப கிஷ்கிந்தைக்கு வந்து வாலி ராவணனை விடுவித்து விட்டு இப்ப சண்டை போடலாம்னு சொன்னாராம். ராவணன் சண்டையே வேண்டாம், எனக்கு உம பலம் புரிஞ்சு போச்சுன்னு சொல்லி விழுந்து சேவித்து விட்டு ஓடி போய் விட்டார். அப்ப ராவணன் உன் மனைவியை அபகரித்து கொண்டு போனால் அவளை மீட்பதற்கு சுக்ரீவனையா போய் தேடுவாய்? அவனுக்கு பலமே கிடையாது, நான் தானே உண்மையான பலசாலி. ஒரே ஒரு கையெழுத்து, என் கையெழுத்தை போட்டு ஒரே ஒரு ஓலைச்சுவடியை எழுதி ராவணனுக்கு அனுப்பினால் உடனே ஓடி வந்து சீதையை சமர்ப்பித்திருப்பான். ராட்சசம் ச துராத்மானம் தவ பாரிய அபகாரிணம் கண்டே பத்வா பிரதத்யாம்தே அனிகதம் ராவணம் ரணே. நீ சொல்லி இருந்தால் ஒரு நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய பிராணிகள், ஒரு நாய் இருக்கு பூனை இருக்குன்னா அதுக்கு நாம கையில ஒரு கயிறை வச்சுட்டு அதோட கழுத்துல கட்டி அழைச்சின்னு போவோம் இல்லையோ, அதை போல நீ என்னிடத்தில் சொல்லி இருந்தால் இப்பவே ராவணனை போய் கழுத்துல கயிறை கட்டி பிடிச்சு இழுத்துன்னு வந்திருப்பேன், சீதையும் கொண்டு வந்து
சமர்ப்பித்திருப்பேன். இப்படி சாமர்த்தியம் இல்லாமல் என்னை கொன்றுவிட்டு சுக்ரீவனை நீ நண்பனாக ஆக்கி கொண்டாயே, இது எதற்கென்றும் புரியவில்லை. அப்ப உன்னுடைய தண்டனை கொடுப்பதற்கான தகுதி அல்ல, இது வேற தேசம். நான் எந்த தவறும் செய்யவில்லை, உனக்கு எந்த அவமானத்தையும் ஏற்படுத்தவில்லை. நான் என் வாழ்க்கையை வாழுகிறேன், எதற்காக என்னை கொன்றாய் என்று வாலி கேட்டார். அதுக்கு மேல சொல்றார், தர்மம் அர்த்தம் ச காமம் ச சமயம் சாபி லௌகிகம் அவிஜ்ஞாய கதம் பால்யாத் மாமிக அத்ய விகர்ஹசே. இதுவரைக்கும் வாலி என்னென்ன தோஷங்களை சொல்ல வேண்டுமோ சொல்லிவிட்டார். இன்னி வரைக்கும் நாம பட்டிமன்றத்தில் இதே தான் பேசிட்டு இருக்கோம். மறைந்திருந்து கொன்னார், காரணம் இல்லாமல் கொன்னார், பயனில்லாமல் கொன்னார், எத்தனையோ சொல்றோமோ இல்லையோ. இதுக்கெல்லாம் ராமன் இப்போது பதில் சொல்ல துவங்குகிறார். துவங்கும் போது ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்லவில்லை. முதலில் வாலியினுடைய அடிப்படையே பகவான் அழித்து விடுகிறார். நாம் ஒருத்தரோடு வாதம் செய்கிறோம், யுத்தத்துக்கு போகிறோம்னால் அவர் நல்ல பலசாலியா இருந்து நாமும் நல்ல பலசாலியா இருந்தால் ரெண்டு பேரும் பலத்தை வைத்து சண்டையிட்டு முடிக்க முடியாது. அவருடைய பலத்தையே அழித்து விட்டால் தானே நன்னா சண்டையில ஜெயிக்க முடியும். அதை போல வாதம் பண்ண போகும்போது அவர் சில யுக்திகளை சொல்லுவார், நாம சில யுக்திகளை சொல்லுவோம், அதை வச்சுட்டு வாதப்போர் நடக்குமே. அப்படி பண்ணும்போது அவருடைய யுக்திகள் எல்லாம் சரி, அதுக்கு மேல நான் யுக்தி சொல்லுகிறேன்னு சொல்லவே கூடாது. அவர் யுக்தியே தப்பு, அவருக்கு இந்த தான் நிரூபிக்க வந்ததை நிரூபிப்பதற்கான சாமர்த்தியமே இல்லை என்ற அடிப்படையிலேயே உடைத்து விட வேண்டுமோ இல்லையோ. அதை போல ராமன் தெரிவிக்கிறார், வாலி நீ என்னமோ தர்மத்தை அறிந்து விட்டாய் நினைத்து கொண்டு பேசுகிறாய். உன்னால தர்மத்தை எல்லாம் ஒரு நாளும் உணர முடியாது. தர்மம் அர்த்தம் ச காமம் ச சமயம் சாபி லௌகிகம். தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உலக நியதி, உலக சமயம் என்ற எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிற அடிப்படை கட்டமைப்பு இந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கே, அதையும் நீ புரிந்து கொள்ளவில்லை. அவிஜ்ஞாய கதம் பால்யாது இஹாத்ய மாம் விகர்ஹசே. இது எதையும் தெரிந்து கொள்ளாமல் ஏதோ குழந்தை போலே அறிவின்மையோடு உன்னை ஒருவர் தாக்கினார்கள் என்ற உடனே என்ன பேசுகிறோம்னு ஒரு லாஜிக்னு சொல்றோமோ இல்லையோ, ஒரு யுக்தி இல்லை, தர்மம் இல்லை, சாஸ்திரம் இல்லை, என்னென்னமோ என்னை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறாயே. இப்படி நீ பேசுவதால் எந்த நன்மையும் ஏற்படாது. அபிருஷ்டுவா புத்தி சம்பன்னான் விருத்தான் ஆச்சாரிய சம்மதான் சௌமியவானர சாபல்யாத் துவம்மாம் வக்தும் இஹேச்சசி. வாலி நீ தர்மத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பல ஆச்சாரியர்களிடம் பல முறை கேட்க வேண்டும். அபிருஷ்டுவா புத்தி சம்பன்னான், நல்ல புத்திசாலிகளான சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த ஞானிகள், அவர்களிடத்துல போய் திரும்ப திரும்ப பணிவிடை செய்து உபதேசத்தை பெற்றால்தான் தர்மத்தினுடைய சூக்ஷ்மமான ஒரு நுட்பங்களை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நீயோ ஒரு குரங்கு. ராமர் சொல்லுகிறார், ஒரு குரங்குக்கு எப்படி சாப்பல்லம் தானே, சபலத்தன்மைனா இது வேணும் அது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கும். ஒரு குரங்கினுடைய மனது நிலையில்லாத மனது. குரங்கு எப்படி மரத்துக்களேருந்து மரம் தாவிக்கொண்டே இருக்குமோ அது போல மனசும் நிலை நிற்காது. அப்படிப்பட்ட உனக்கு தர்மத்தை எல்லாம் எப்படி உணர முடியும்? நான் தான் இக்ஷ்வாக்கு வம்சத்திலே பிறந்தவன், வசிஷ்டரிடத்திலே கல்வி கற்றவன், அதை தவிர எத்தனையோ ரிஷிகளிடத்திலே நானும் உபதேசங்களை பெற்றிருக்கிறேன். அப்ப தர்மம் என்னன்னு தெரிந்துதான் நான் நடந்து கொள்ளுகிறேன். நீதான் தர்மம் என்ற என்னவென்று அறியாமல் இதை போல ஏதோ அபவாதங்கள் ஏதோ தவறுகளை பிதற்றி கொண்டிருக்கிறாய். சூக்ஷ்ம பரம துர்ஞேய சதாம் தர்ம பிளவங்கம ஹிருதிஸ்த சர்வபூதானாம் ஆத்மா வேத சுபாசுபம். வாலி, தர்மம் என்பது ரொம்ப சூக்ஷ்மமானது. ஒரு செயலை பார்த்தால் அது தவறுன்னு சொல்ல முடியாது. எந்த சூழ்நிலையில் செய்யப்பட்டது, யாரால் செய்யப்பட்டது, யாரை எதிர்த்து செய்யப்பட்டது, எந்த பயனுக்காக செய்யப்பட்டது, இத்தனையும் ஆராய்ந்தால்தான் தர்மம் சரியா இல்லையான்னு சொல்ல முடியும். பொய் சொல்வதுன்னு வச்சுருக்கோம் இல்லையோ, பொய் சொன்னால் தவறுன்னு சொல்றோம். அதுக்காக எல்லா சூழ்நிலைகளையும் பொய் சொன்னா தவறுன்னு சொல்ல முடியுமா? சாஸ்திரமே விதிவிலக்குகளை கொடுக்கிறது. பிராணாத்தியம், உடல் பிரிய போகிற உயிர் போகக்கூடிய தருவாயில் நம்ம ரட்சித்துக் கொள்வதற்காக பொய் சொன்னால் தவறு கிடையாது. ஒரு கல்யாணம் நடக்க வேண்டும் என்றால் அதற்காக பொய் சொன்னால் தவறு கிடையாது. இதை போல சில ஒரு சலுகைகளை சாஸ்திரமே கொடுக்கிறது. அதே போல ஒருத்தர் அமர்ந்து கொண்டிருந்தார், அந்த பக்கமா ஒரு மாடு ஓடி வந்தது. பின்னாடியே அந்த மாடை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் கொம்பை எடுத்துட்டு ஓடி வந்தார். அந்த மாடு கிழக்கு பக்கமா ஓடி போச்சு. இந்த பின்னாடி துரத்தி கொண்டு வந்தவர் அடியன் இடத்துல வந்து இந்த மாடு எங்க போச்சுன்னு கேட்டால் அது மேற்கு பக்கம் ஓடி போச்சுன்னு நாம சொல்றோம்னு வச்சுங்களேன். நாம சொல்றது பொய் தானே. அப்ப அதனால பாபம் வருமானு கேட்டா பாபமே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது.
அந்த ஒரு பிராணியை ரட்சிப்பதற்காக நீ ஒரு பொய் சொன்னால் அது அந்த பிராணிக்கு நல்லதாக இருப்பின் அதை பொய் பாபம்னு யமதர்மராஜன் எண்ணுவதே கிடையாது. மக்களுடைய பிராணிகளுடைய நன்மைக்காக எது சொல்லப்படுகிறதோ அதுதான் சத்தியம்னு சொல்லப்படுறது. அப்ப வார்த்தை உண்மைக்கு புறம்பாக சொன்னார் என்பதற்காக பாபம்னு சொல்ல முடியாது. சூழ்நிலை, யார் சொன்னார், எதற்கு சொன்னார், எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். அத போல பரம துர்ஞேயா, தர்மம் என்பது ரொம்ப நுட்பமானது, அறிவதற்கு கடினமானது. உன்னை போல குரங்குகளுக்கெல்லாம் அதை தெரிந்து கொள்ள முடியாது. ஹிருதிஸ்த சர்வபூதானாம் ஆத்மாவேத சுபாசுபம், ஒருவன் மட்டும்தான் உண்மையா அனைத்தையும் அறிய முடியும். நம்முடைய ஹிருதயத்திலே இருந்து கொண்டு பரமாத்மா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பார்த்து கொண்டே இருக்காரே. உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அரிதி என்று தொண்டடிப்புடியாழ்வார் பாடுகிறார். நம்முடைய மனசுக்குள்ளேயே இருந்து கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நினைவு, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பரமாத்மா பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்தான் சுபம் எது, அசுபம் எது, தர்மம் எது, அதர்மம் எது, புண்ணியம் எது, பாபம் எது, இதையெல்லாம் பிரித்து அறிய வல்லமை படைத்தவர். அப்ப நமக்கு சாதாரண விலங்கு போன்ற உனக்கெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது என்று ராமன் முதல்ல அடிப்படையை தகர்க்கிறார். நீ இந்த கேள்வி கேட்பதற்கான அடிப்படையே உனக்கில்லை. தர்மத்தை எல்லாம் நீ கரை கண்டவனாக இருந்தால் நான் செய்து தர்மத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லலாம். உனக்கோ தர்மத்தை பற்றின ஞானமே இல்லை. நீயோ குரங்கு, அதிலும் காமத்துக்கு வசப்பட்டவன், ஆசைகளுக்கு வசப்பட்டவன். அப்ப நீ சொல்லக்கூடிய பழிகள் எல்லாம் எனக்கு படவே படாது. ஆனாலும் நீ கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் பதில் உள்ளது, என்னவென்று சொல்லுகிறேன் என்று சொல்லி ராமன் ஒவ்வொரு கேள்விக்கா அவனுடைய, நீங்க வேணா ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க, 1 2 3 4ன்னு வாலி கேட்ட கேள்விகளை எழுதிக்கோங்க. அப்படியே ராமன் சொன்ன பதிலை பார்த்தால் ஒரு கேள்வி கூட மிச்சம் இருக்காது. அனைத்துக்கும் ராமன் பதில் சொல்லுகிறார். என்ன விடைகளை உரைத்தார் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।